புகழும் மாட்சியும் போற்றுதலும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சி போற்றுதலும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் போற்றுதலும் உண்டாக கடவது. ஆண்டவரை நாம் உற்று நோக்குவோம். நம் மத்தியில் எழுந்தலி வந்து தன் ஆசீர்வாதங்களாலும் அருள்கொடைகளால் நிரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவிடத்திலே நாம் சரணாகதி அடைந்து ஒப்பு கொடுத்து தாய் மரியாள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஆழமான ஜெபம், நான் ஆண்டவரின் அடிமை, மது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து ஜெபித்த அந்த தாயினுடைய பாதையில் நாமும் பயணிப்போம். நாமும் நம்முடைய நாவில் அறிக்கையிடுவோம், ஆண்டவரே, நான் உமது அடிமை, உமது சொற்படியே உம்முடைய விருப்பத்தின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி மனதிலே சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. எல்லோரும் நற்கருணை ஆண்டவரை நாம் உற்று நோக்கி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, நான் உமது அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி வேண்டுவோம். தேவாதி தேவனை ஆராதனை என்ற பாடலை பக்தியோடு நாம் பாடி நாம் ஜெபிப்போம். தேவாதி தேவனை ஆராதனை, ராஜாதி ராஜனை ஆராதனை. தேவாதி தேவனை ஆராதனை, ராஜாதி ராஜனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா Alleluia, 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 Alleluia. மரியாளின் மைந்தனே ஆராதனை, தாவீதின் மைந்தனே ஆராதனை. செந்தலோரும் மரியாளின் மைந்தனே ஆராதனை, தாவீதின் மைந்தனே ஆராதனை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆபிரகாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே ஆராதனை. ஆபிரகாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே ஆராதனை. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
உலகினை மீட்டவரே ஆராதனை, உயிருள்ள தேவனே ஆராதனை. உலகினை மீட்டவரே ஆராதனை, உயிருள்ள தேவனே ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சற்று அமர்ந்து கொள்வோம். அன்னை தாய் மரியாளை பெரிய நாயகி என்று சொல்லி பெயரிட்டவர் யார்? அன்னை தாய் மரியாளை பெரிய நாயகி என்று பெயரிட்டவர் யார்? வீரமாமுனிவர். யாரெல்லாம் வீரமாமுனிவர்னு சொல்றவங்கள கை தூக்குங்க பார்ப்போம். இவ்வளவுதானே? பாதி பேர் சந்தேகமா இருக்கா? தெரிஞ்சுக்கிறோம். இந்த பெயரிட்டவர் யாரு? வீரமாமுனிவர். பெஸ்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்தான் என்னது தவாடை உடுத்தி சிறப்பாக இந்த நிறைய ஆலயங்கள், தாய்மரியாளுடைய ஆலயங்கள் பூரா கட்டியிருக்கிறார். நம்ம நிறையா பார்க்குறோம். கோணாங்குப்பம், ஏலாக்குறிச்சி, அப்புறம் ஆவூர், இங்கிட்டு காமநாயகப்பட்டி அவர் கட்டினாரா? காமநாயகப்பட்டி, ஆமாம், வீரமாமுனிவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஆலயங்கள், கோணாங்குப்பம் ஆலயத்தையும் பாருங்கள், நம்முடைய புளியால் ஆலய தோரணையில் தான் இருக்கும். பிரியநாயகி அன்னையுடைய அந்த தோரணி தான் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? அது நிறையா அந்த பக்தி முயற்சிகள். வீரமாமுனிவர் அவர்கள் சிறப்பாக இந்த அன்னை தாய்மரியாள் மீது அளவடந்த பற்று கொண்ட ஒரு மிஷினரிகளை இந்த தலம் பெற்றிருக்கிறது. நிச்சயமாக அது நம்ம காலத்தால் அழியாத செல்வமாக அது நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். அன்னை தாய்மரியாள் இந்த அளவுக்கு உயரமான சிறுவம் வேற எங்கேயாவது உண்டா? வேற எங்கேயாவது உண்டா? இல்லை இல்லை. எத்தனை அடி இருக்கும்? கணக்கு கரெக்டா கணக்கிட்டு சொல்லுங்க பார்ப்போம். ஏறக்குறைய 12 அடி இருக்கும். 12 அடி இருக்கும். சரிங்களா? அளந்து பார்க்கலாம். அளந்து பார்த்து துல்லியமாக உங்களுக்கு சொல்லப்படும். இந்த சிறுவம் வரலாறு பார்த்தேன், ஒன்றும் தெரியலை. எங்கிருந்து வந்தது, எந்த நாட்டிலிருந்து வந்தது, எந்த அருள் தந்தை கொண்டு வந்தார், யாருடைய காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டது என்பது நமக்கு தெரியவில்லை. நான் வரலாற்றை பார்த்தேன். ஏற்கனவே 150வது ஆண்டு அந்த ஜூப்ளி மடலில் தேடி பார்த்தேன். அதற்கு போதுமான சான்றுகள் இல்லை. ஆனால் விரைவிலே அதற்கான சான்றுகள், விரைவிலே அதற்கான வரலாறுகள் என்பதெல்லாம் விரைவிலே அது தேடப்படும். எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது, எந்த அருள் தந்தை இந்த சிறுபத்தை கொண்டு வந்தார் என்பது யாராவது உங்களுக்கு தெரிந்திருக்குமே என்று சொன்னால் தயவுசெய்து அடியவனாகிய என்னிடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிறைய பாரம்பரியம் நம்முடைய தளத்திலே, இந்த புலியால் இந்த ஆலயத்தில் இருக்கிறது என்பதை மறக்கக்கூடாது, மறந்தும் விடவும் கூடாது. நிறைய பாரம்பரியங்கள் இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், தீர்த்த தொட்டியை பாருங்கள். சரிங்களா? தீர்த்த தொட்டி எங்கே இருக்கு? பின்னாடி இருக்கு. சரிங்களா? பின்னாடி இருக்கு. இந்த சிறுவங்கள் அனைத்தும் அன்பிக்கினிய மக்களே ஒரு வியப்புக்குரியவையாகவே இருக்கிறது.
எனவே இந்த தாய் மரியாள் சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்தவள். இது உண்மையா பொய்யா? சாதாரண வறுமைகளோடும் பட்டினியோடும் கிடக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்தவள். சரிங்களா? அன்னாள் சுவைக்கின் இவர்கள் சுவைக்கின் என்ன பணி செய்து கொண்டிருந்தார்? என்ன பணி செய்து கொண்டிருந்தார்? என்ன அப்படி முழிக்கிறியே? என்ன பணி செய்து கொண்டிருந்தார்? சுவைக்கின் என்ன பணியே செய்து கொண்டிருந்தார்? ஆலய பணி, தூபம் காட்டுகிற பணி. சக்கரியா என்ன தூபங்க? அதே தான். சரிங்களா? ஒரு நாள் சுவைக்கின திட்டிப்பிட்டார், பெரிய குரு திட்டிப்பிட்டார். இதெல்லாம் ஒரு மனுஷனா? அப்போ குழந்தை பேர் இல்லைன்னா எவ்வளவு என்னது, இப்போவே என்ன திட்டு, என்ன பாடுபடுத்துகிறோம் பிள்ளைகள் குழந்தை பேர் இல்லைன்னா. அப்போவே சுவைக்கின அந்த திட்டு, அந்த திட்டு. இறைவன் இரக்கம் பெறாதவன் நீ, இறைவன் இரக்கத்தை பெறாதவன் நீ. இங்க வந்து தூவன் காட்டாதியாக்கு தூவன் மனம் வெதும்பி வெதும்பி மலை உச்சிக்கு ஏறுகிறார். அங்கே அவர் கரம் விரித்து மன்றாடுகிறார், இறைவனை நோக்கி மன்றாடுகிறார். தகப்பனே, மிகுந்த இரக்கம் கொள்பவரே, பாவியாகி என் மீது இரக்கம் வையும். அன்னாலும் சும்மா லேசுப்பட்டவளா? தன் இல்லத்தில் கரங்களை விரித்து மன்றாடுகிறாள், மன்றாடுகிறாள். பாவியாகி என் மீது இரக்கம் வையும், மலடியாக கருதப்படுகின்ற இந்த ஏழை மகள் மீது இரக்கம் வையும் இறைவனே, யாவே இறைவனே, இரக்கத்தின் ஊற்றே என்று சொல்லி கரங்களை விரித்து மன்றாடுகிறாள். அன்பிற்கினியவர்களே, தாய்மரியாள் எத்தனை வருஷம் கழித்து பிறக்கிறாள்? ஏறக்குறைய 20 வருடங்கள் கழித்து, 20 வருடங்கள் கழித்து அன்னை தாய்மரியாள் ஒரு எளிய குடும்பத்தில் பிறக்கிறாள். அப்ப ஜெபத்தின் வல்லமையால் இந்த தாய்மரியாள் பிறக்கிறாள். இது ஒரு வருஷமா அன்னாள் சுவைக்கணும் எவ்வளவு பாடு, என்ன ஜெபம், எவ்வளவு ஒருத்தல், எவ்வளவு தவ முயற்சிகள் செய்திருப்பார்கள். எனவே அன்பிற்கினியவர்களே, வல்லமை கொண்ட ஜெபம் வல்லமையால் நிரப்பும். மிகுந்த நம்பிக்கை கொண்ட ஜெபம், மிகுந்த நம்பிக்கை கொண்டு இறைவனிடத்தில் மன்றாடுகிற வேண்டல்கள் நிறைவேற்றப்படும் என்பதை இந்த அன்னை தாய்மரியாள் நமக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறாள். அதனால தான் சின்ன குழந்தை பருவத்திலிருந்தே தாய்மரியாள் தன் வாழ்க்கையில ஜெபிக்க கற்றுக்கொண்டாள், மன்றாட கற்றுக்கொண்டாள். தன் வாழ்க்கையில இறைவனை குறித்து மகிழ்ந்து பாட ஆரம்பித்தாள். 2 வயசுலேயே கோயிலில் விட்டுட்டாங்க பணிவிடை செய்வதற்காக. எருசலேம் ஆலயத்திலே பணிவிடை செய்வதற்காக தாய் மரியாளை 2 வயதிலேயே ஆலய பணிக்காக விட்டு விட்டதாக வரலாறு சொல்லப்படுகிறார். இப்போ ஆலயத்தில் அவள் பணிவிடை செய்வதோடு மட்டுமல்லாது திருப்பாடல்களை ஆண்டவர் திருமுனையில் பாடி 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 புகழ்ந்து போற்றி 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 கடவுளுடைய வல்லமையால், கடவுளுடைய அருளால் நிரப்ப பெற்ற ஒரு பெண்மணியாக வளர்ந்து வருகிறாள். சும்மா வானதர் வந்துட்டு அம்மா மரியே வாழ்க, அருள்மிகுந்த மரியே வாழ்க என்று சொல்ல முடியாது. சும்மா சாதாரண அப்படி தெரியக்கூடிய மகளை பார்த்து சொல்ல முடியுமா? என்ன சொல்ற, வானதூர் வந்து என்ன சொல்றாங்க? அருளிறைந்த மரியே வாழ்க. அன்பிற்கினிய பிள்ளைகளே, மக்களே, ஜெபிக்கிற பொழுதுதான் கடவுளுடைய அருள் மிகுந்து கொடுக்கப்படும். அந்த ஜெபம் செயல்கள் வடிவில் வெளிப்படுகிற பொழுது இன்னும் அதிகரித்து கொண்டே போகும். சும்மா ஜெபத்தோடு சொற்களோடு மற்ற நின்று விட்டால் அதனுடைய பலன் அடைய முடியாது. ஜெபமும் செயலும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி பிணைந்து போகிற பொழுது அங்கே கடவுளுடைய அருள் கொடுக்கப்படுகிறது, கடவுளுடைய வல்லமையால் நிரப்பப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்ப நீங்க யாரு? ஜெபிக்கிற பிள்ளைகளா? அப்படியா?
ஆமாவாக்கும் ஆமா ஆமான்னு சொல்லுங்க அத்த. சொல்றதுல என்ன இருக்கு? எவ்வளோ அழகா சொல்லுவீங்கள, வாயில என்ன வச்சிருக்க, கொழுக்கட்டையா வச்சிருக்கி அப்படின்னு சொல்லுவா. அதை பற்றி வீட்டுக்கல்ல ஊருக்காட்டில் சரிங்களா சொல்லணும். ஆண்டவர் திருமணியில் அறிக்கையிடணும். நான் ஜெபம் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் கடவுளுடைய அரசி அப்படின்னு சொல்லணும். கடவுளுடைய அரசன் என்று சொல்லணும். எனவே அன்பிற்கினிய மக்களே, தாய்மறியால் எவ்வாறு பெரிய நாயகியாக மாறினாள் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் அவள் ஜெபித்தாள், இறைவனோடு பயணித்தாள். தன் வாழ்க்கை என்ற பயணத்திலே அவ இறைவனுடைய பிரசன்னத்தை சுமந்து சென்றாள். எனவே அன்னை தாய்மறியால் ஜெபிக்கின்ற ஒரு பழக்கத்தை, ஜெபிக்கின்ற ஒரு ஆழமான நம்பிக்கை, ஜெபத்தின் வழியாக கடவுளுடைய அருள் கொடுக்கப்படுகிறது, கடவுளுடைய வல்லமை நமக்கு கிடைக்கப்படுகிறது, கடவுளுடைய பிரசன்னம் எனக்கு கிடைக்கிறது என்பதை ஆழமாக நம்பினாள். நம்முடைய குறைகள் நீக்கப்படும் என்பதை நம்பினாள். என்னுடைய கஷ்டங்கள் நீக்கப்படும் என்பதை நம்பினாள். இந்த சமூகத்துடைய கஷ்டங்கள் நீக்கப்படும் என்பதை அந்த தாய்மறியால் நம்பினாள். அதனால தான் அழகான வார்த்தையை போட்டிருக்காங்க பாருங்க. சூப்பர் அழகான வார்த்தை. என்ன வார்த்தை போட்டிருக்கு? மேல மேலும் என்ன போடப்பட்டு இருக்கு? என் தாயே, என் தாயே, என் நம்பிக்கையே. என் நம்பிக்கையே. அழகான வார்த்தை. நீ தயவு செய்து இந்த வார்த்தையை சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க. என் தாயே, என் நம்பிக்கையே. இந்த மனவழியை ஜெபமாக மாற்றுங்கள், மனவழியை ஜெபமாக மாற்றுங்கள். பெரிய நாயகி அன்னை உனக்கு உதவி செய்கிறாரா இல்லையான்னு பாரு. இன்னைக்கு நான் சான்று பகர சொல்கிறேன். நீங்க பாருங்கள், எந்த ஒரு காரியமும் வெற்றி பெறாமல் முடியாது, அது வெற்றி பெற்றுதான் தீரும். என் தாயே, என் நம்பிக்கையே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நீங்கள் செய்கின்ற பணிகள் அனைத்தும் ஆற்றலாய் மாறும், ஆசுவாதமாய் மாறும். நிச்சயமாக அன்பிற்கினிய பிள்ளைகளே, ஜெபிக்கிற பிள்ளைகளை அன்னை தாய்மறியால் அரவணைத்துக் கொள்கிறார், அரவணைத்துக் கொள்கிறார். அதனால தான் திருத்தூதர்கள் சோர்ந்து தளர்ந்து போய்விடக்கூடாது என்பதற்காக அவர்களை பணியில் அமர்த்தி உட்கார வச்சு ஜெபிக்கிற பழக்கத்தை ஊட்டி விடுறாங்க. இயேசு ஆண்டவர் கூட்டிகிட்டு போனார், தனிப்பட்ட முறையில் கூட்டிகிட்டு போனார், 3 அப்போஸ்தலரை கூட்டிகிட்டு போய் உருவாக்கினார். ஆனால் மீண்டும் மனம் தளர்ந்து போகக்கூடிய ஒரு சூழல். அதனால தான் அன்னை தாய்மறியால் இந்த ஜெபிக்கிற பழக்கத்தை, ஜெபிப்பதன் வழியாக கடவுளுடைய பிரசன்னம் நமக்கு கிடைக்கிறது, மன உறுதி கிடைக்கிறது என்பதை சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாள். அதனுடைய விளைவுதான் அன்பிற்கினிய மக்களை தூய ஆவியின் வல்லமை அப்போஸ்தலர்கள் பெற்றுக்கொண்டார்கள், அப்போஸ்தலர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதனுடைய வல்லமையால் தான் அவர்கள் தொடர்ந்து பயணித்தார்கள். அதன் வழியாகத்தான் அவர்கள் மாபெரும் சாட்சிகளாக மாறினார்கள். நிச்சயமாக அன்பிற்கினிய மக்களே, விவிலியத்தில் பல இடங்களில் நாம் பார்க்கிறோம், கரங்களை விரித்து மன்றாடுகிற எந்த ஒரு மகனும் எந்த ஒரு மகளும் வாழ்க்கையில் வெற்றி பெறாமல் போவதை இல்லை என்பதை உறுதி செய்து கொள்வோம். என்று சொன்னால் விவிலியத்தில் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம், விடுதலை பயன் நூலிலே 17வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். யார் ஜெபிக்கிறா? யாரு? மோசே கரங்களை விரித்து மன்றாடுகிறார். யாரோடு போரிடுகிற பொழுது? யாரோடு போரிடுகிற பொழுது? அமலேக்கியரோடு போரிடப்படுகிறது, அமலேக்கியரோடு போரிடப்படுகிறது. கரங்களை விரித்து ஜெபிக்கிறார். அப்பொழுது யோசுவா வெற்றி பெற்று கொண்டே போகிறான். சோறு விட்டு தளர்விட்டு போகும்போது அப்படி கையை போட்ட பொழுது தோற்று போகிறான். அப்புறம் என்ன நடக்குது? நீ போய் வீட்டில் எடுத்து வாசிங்க. கல்லு மேலே உட்காந்துக்கிட்டு ஆரோனும் கூரும் கரங்களை பிடிச்சிக்கிறாங்க. குடும்பத்தில் எல்லோரும் இணைந்து, உன் தாய், தகப்பன், பிள்ளைகள், குட்டிகள் எல்லாம் இணைந்து கரங்களை விரித்து மன்றாடுகிற பொழுது நீ வெற்றி பெறுவாய், உங்கள் குடும்பம் வெற்றி பெறும். இது உறுதி, இது உறுதி, நம்பிக்கை உறுதி. கண்டிப்பாக கண்டிப்பாக அன்பிற்கினிய மக்களே, மோசே அதைத்தான் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். அன்னை தாய்மறியால் அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டுடைய திருமுன்னிலையின் இதயத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி யார் மன்றாடினாள்? அன்னாள் சாமுவேலை பெற்றெடுத்த ஒரு மகள் மகாராசி. அழகாக நீங்கள் விவிலியத்தில் நடந்த நிகழ்வினை எடுத்து வாசிங்க. நேரம் இல்லாத காரணத்தினால் இதோடு நம்ம முடித்து கொள்ளலாம். எனவே ஜெபிக்கிற பிள்ளைகள், கரங்களை விரித்து மன்றாடுகிற பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் பெரிய நாயகிகளாக மாறுகிறார்கள், பெரிய நாயகர்களாக மாறுகிறார்கள். இதைத்தான் அன்னை தாய்மறியால் பெரிய நாயகி அன்னை
நமக்கு கரங்களை விரித்து கற்றுக் கொடுக்கிறாள். கரங்களை விரித்து எங்கேயுமே இல்லை, எந்த இடத்துலாவது இருக்கு. அதே சுரூபத்தை போட்டு மேட்சிங் பண்ணி பாருங்க, எங்கேயாவது இருக்கான்னு தெரியல. ஆண்டவர் என்னைய பணியாளனாக இப்படிப்பட்ட தனித்தன்மை கொண்ட ஆலயங்களுக்கு பணியாக அமர்த்துகிறார். என்னன்னு தெரியல, எனக்கு புரியல. நீங்க இடைக்காட்டுக்கு போனீங்கன்னா அந்த சுரூபம் ஒரு தனித்தன்மை கொண்டது. காரங்காட்டுக்கு போனா அந்த சுரூபம், செங்கோல் மாதா சுரூபம் தனித்தன்மை கொண்டு, எல்லாம் வெளிநாட்டுலேருந்து வந்தது தான். இங்கே பார்க்குறோம் தாய் மரியாள் இப்படி கரங்களை விரித்து மன்றாடுகிற ஒரு சூழல். இந்த காட்சி எங்கேயுமே இல்லை. அப்போ நாமும் அன்னை மரியாள் காட்டுகின்ற அந்த ஜெஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த பாவனையை நாமும் பின்பற்றி நாம் ஜெபித்து, அம்மா எங்கள் தாயே, எங்கள் நம்பிக்கையே, இதோ என்னோடு சேர்ந்து ஜெபிங்க, நீங்கள் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறீங்க, மன்றாடுகிறீங்க என்று சொல்லி கரங்களை விரித்து உங்களுடைய வேண்டுகளை முன்வைத்து நீங்கள் ஜெபித்து மிகவும் இறக்குமுள்ளதாய் ஜெபத்தை 9 தடவை தொடர்ந்து நீங்கள் சொல்லுங்கள். அது உங்களுடைய வேண்டுகள் நிறைவேற்றப்படும் என்பதை இந்த நாளிலே உறுதிப்பட கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே நாளில் சிறப்பாக நாம் ஜெபிப்போம், மன்றாடுவோம். அனைவரும் முழந்தால் படியிட்டு, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார் என்ற அழகான அந்த பாடல் வரிகளை நாம் பாடி ஜெபித்து ஆண்டவருடைய ஆசீரை நாம் பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கரங்கள் விரும்புகின்றவர்கள் கரத்தை விரித்து நீங்கள் ஜெபிக்கலாம், மன்றாடலாம். கடவுள் நிறைவாக நம்மை ஆஸ்வதிப்பார். நான் பாட பாட நீங்கள் திரும்ப பாடலாம். அப்படியே கண்களை மூடுங்க. எதை குறித்து நீங்கள் இந்த நாளிலே, இந்த முதல் சனிக்கிழமை இந்த நவநாள் திருப்பலியிலே பங்கேற்று ஜெபிக்க, மன்றாட எந்த வேண்டுகள் முன்வைத்து நீங்கள் பயணித்திருக்கிறீர்களோ தொடர்ந்து அந்த வேண்டுகளை நீங்கள் முன்வைத்து தொடர்ந்து இந்த முதல் சனிக்கிழமை பக்தி முயற்சியில் நீங்கள் பங்கு பெறுங்கள். அழகாக இறை நம்பிக்கை நமக்கு சொல்லுகிறது. 9 இந்த முதல் வெள்ளிக்கிழமை, முதல் சனிக்கிழமை, இப்படி இவ்வாறு 9 நவநாளை குறித்து தொடர்ந்து வருகிற பொழுது நம்முடைய வேண்டுகள் கேட்கப்படும் என்பது இறை நம்பிக்கை, கிறிஸ்தவத்தின் நம்பிக்கை. எனவே இந்த நாளிலே எதை குறித்து நீங்கள் மன்றாடி இந்த ஆலயத்திலே நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அந்த மன்றாட்டை தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து ஒவ்வொரு நாளும் அந்த மன்றாட்டை முன்வைத்து நீங்கள் மிகவும் இறக்குமுள்ளதாய் ஜெபத்தை தொடர்ந்து சொல்லுங்கள். நிச்சயமாக அது நிறைவேற்றப்படும், ஆஸ்வதிக்கப்படும் என்பதை ஆழமாக நாம் நம்பிக்கையோடு நாம் நினைத்து பார்ப்போம், நன்றி செலுத்துவோம். எனவே இந்த மன்றாட்டுக்களை நீங்கள் முன்வைத்து ஒவ்வொரு நாளும் ஜெபத்தை சொல்லி, என் தாயே நம்பிக்கையே என்ற ஜெபத்தை சொல்லி நீங்கள் மன்றாட அன்போடு வேண்டுகிறேன். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். எல்லோரும் இணைந்து, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாளாட்டுவார், சீராட்டுவார், தாளாட்டுவார், சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார்.
வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே, வேண்டிடுவேனே காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். அப்பா, யார் என்னை கைவிட்டாலும் என்னை கைவிடாத தேவன் நீரே. பாவியாகி என் மீது நீ இரக்கம் வையும். உம்மை நோக்கி நான் மன்றாடுகிறேன், உம்மை நோக்கி நான் மன்றாடுகிறேன். இதோ உம்மை நோக்கி மன்றாடுகிற பிள்ளைகள், உம்மை உற்று நோக்கி பார்த்தோர் அனைவரும் மகிழ்ச்சியால் மெலிந்தனர் என்று சொல்லி திருப்பால் 34 நாங்கள் வாசிக்கிறோமே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடுகிற அனைவரும் உம்முடைய அருளால் ஆற்றலால் வல்லமையால் நிரப்பப்படுகின்றனர். அதிலும் நானும் ஒருவனாக, நானும் ஒருத்தியாக மாறணும். இதோ இறைவன் எனக்குள் வாழ்கிறார் என்பதை என்னுடைய சொல்லிலும் செயலிலும் நான் வெளிப்படுத்தணும். நான் உமது ஆற்றலாய் உம்முடைய நிழலாய் நான் வாழணும். எவ்வாறு தாய் மரியாள் உம்மை சுமந்து சுமந்து தன் வாழ்வில் வெற்றியை கண்டாலோ, அதே போல் அன்பு தகப்பனை உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் சுமக்கணும். உம்முடைய அருள் துணையை நாங்கள் சுமக்கணும். நீர் எங்களோடு இருப்பதை நாங்கள் காணணும். இதோ எம்மை நீ ஆஸ்வதிப்பிறாக. உச்சன் தலைமுறை உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய ஆற்றல் இறங்குணமாக உம்மை நோக்கி மன்றாடுகிற பிள்ளைகளை உம்முடைய அருள் கரத்தால், உம்முடைய அருள் துணையால், உம்முடைய வல்லமையால் நிரப்பி உச்சன் தலைமுறை உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய ஆற்றல் இறங்குணமாக. எதிலே நோய்வாய்ப்பட்டு ஆண்டவரை எந்தெந்த உறுப்புகள் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறதோ நீரை தொடும், நீரை நலமாக்கும். எந்தெந்த இதயம் நொறுங்குண்டு கிடக்கிறதோ கவலையினால், கஷ்டங்களினால், பிள்ளைகளுடைய வாழ்க்கை முறைகளினால், எந்தெந்த குடும்பம், எந்தெந்த மகள், எந்தெந்த மகன் இதோ இதயம் பாடுபட்டு கொண்டு இருக்கிறது, நொறுங்குண்டு கிடக்கிறதோ ஆண்டவரே தொடுவீராக, ஆற்றுப்படுத்துவீராக, நலமாக்குவீராக. நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்குள் வாழ்கிறேன், நீ நம்பு என்று சொல்லி நீ ஆண்டவரே உமது அன்பு பிள்ளைகளுக்கு நீ வாக்கு தத்தமாக சொல்வீராக. ஒப்பு கொடுப்போம். கடவுளுடைய பேர் அருள் நமக்குள் இறங்குகிறது, கடவுளுடைய வல்லமை நமக்குள் இறங்குகிறது. உச்சன் தலைமை உள்ளங்கால் வரைக்கும் இறங்கி அபிஷேகம் செய்கிறது. இதோ ஆண்டவரை தொடுகிறார், இதோ ஆண்டவரை தொடுகிறார், நம்மை நலமாக்குகிறார். அன்னை தாய் மரியாள் பெரிய நாயகி அன்னை நமக்காக இந்த நாளிலே மிகுந்த நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கிறாள். ஜெபிக்கிற பிள்ளைகளோடு அன்னை மரியாள் ஜெபிக்கிறாள். நீ நம்பிக்கை கொள். இதோ இந்த நாளிலே நீங்கள் நலமடைவீர்கள். ஆண்டவரே, நம்மை நீரே ஆஸ்வதிப்பீராக. ஆமென். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். அனைவரும் மலர்ந்தால் படியிட்டு மாண்பிற்கிதத்தை பாடி அவனுடைய ஆசிரியை நாம் பெற்றுக்கொள்வோம். வான்குயரூபருள் அணவணைத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலந்தலாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை மீட்க
பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்வு யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். திவ்யர் தேவன் வாழ்கவே. வானினின்று அவர்களுக்கு அப்பம் வழங்கினீரே, இனிமேல் அந்த அப்பத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பலிகளின் திருப்பாடுகள் அனுப்பி எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திரு உடல் திருத்தம் அவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அல்புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு